Hello all, super morning to everyone. In this video section, we are going to deal with 7th standard English term 3 unit 1 poem Sea Fever. So, இப்போ நம்ம Sea Fever poem ஓட explanation with the question answer நம்ம இந்த கிளாஸில் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு Sea Fever. ஸோ sea அப்படின்னா கடல். ஸோ ஃபீவர்னா என்ன, கடலுக்கு ஜுரமா அப்படின்னு கிடையாது, கடல் மேலே நம்ம கொண்ட ஒரு ஈர்ப்பு அப்படின்னு தான் நம்ம இதில் மீனிங் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு வார்ம் அப் பேஜில் இங்கே வந்து சிங்கிங் வேர்டு நிறைய வேர்டு வந்து மூழ்கி இருக்குது. ஸோ அதில் ஆஃப் மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி டிஸ்பிளே ஆகுது, மீதி ஆஃப் வந்து நமக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே கொடுத்துருக்குற டேஷில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 8 வேர்ட்ஸ் வந்து இங்கே சிங்க் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயில், ஓகே, அடுத்தது நேவிகேட், எக்ஸ்ப்ளோர், ஹார்பர். இதிலலாம் ஆஃப் வந்து அந்த வேர்ட் ஷீட் வந்து அங்கே சிங்க் ஆகிருக்கும். பேலன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல் இந்த ஆஃபில் ஷிப், wave, voyage, island. Okay, மொத்தம் 8 words. So now let's see the poem Sea Fever. Now I read the poem. All are listen carefully. I must go down to the seas again, to the lonely sea and the sky. And all I ask is a tall ship and a star to steer her by. And the wheels kick and the wind song and the white sails shaking and a grey mist on the sea's face and a grey town breaking. I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. And all I ask is a windy day with the white clouds flying and the flung spray and the blown spam and the seagulls crying. I must go down to the seas again, to the vagrant's gispy life, to the girl's way and the world's way, where the winds like a bitter knife. And all I ask is a merry yawn from a laughing fellow rover, and quiet sleep and a deep dream when the long trick's over. John Masefield. So இந்த poet name John Masefield. ஸோ இங்கே நமக்கு இந்த poem 2 stanzas இருக்குது. இந்த 2 stanzaவில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 6 lines இருக்குது. ஸோ இந்த poet வந்து அந்த சீ மேலே அவருக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பை பற்றி இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டான்ஸா வைஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத டீப்பாக நம்ம கோத்ரூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த poet பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜான் மேஸ்ஃபீல்ட் வாஸ் born 1878 to 1967. Was an English poet and writer. So இவர் வந்து ஒரு English poet and writer. He was appointed poet laureate of the United Kingdom in 1930. ஸோ மேஷ்ஃபீல்ட் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா 1878 பிறந்திருக்காரு அண்ட் 1967 வந்து இறந்திருக்காரு. ஸோ வந்து இவர் ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் ரைட்டர். ஸோ இவர் வந்து யூகேவோட அரசவை கவிஞர், அதாவது லௌரேட் அப்படின்றது அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவார், கவர்மெண்ட்குள்ளவர். ஸோ இவர் வந்து யூகேல வந்து 1930 வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஓகேவா? ஸோ கிளாசரி பார்த்திங்கன்னா ஸ்டார் டு ஸ்டீர். The North Star is the pole star which tells the sailor where north is the thirst they can steer the ship correctly. ஸோ துருவ நட்சத்திரம் சொல்லுவாங்க, அதாவது வழிகாட்டும் நட்சத்திரம், அப்போல்லாம் வந்து வழிகாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு பிளேஸ்க்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃப்ளங் அப்படின்னா ஃப்ளங் ஆகுறது. நெக்ஸ்ட்டு ஸ்பேம், சீ ஃபோம், அதாவது அந்த கடலோட அந்த நுரை. நெக்ஸ்ட்டு வேக்ரண்ட் அப்படின்னா வாண்டரிங், விட்டர்ட், ஷார்பண்ட், yawn, a long or rambling story, especially one that is impossible, அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறது. ஃப்ளரிட்னா ஒரு கவலை, ரோவர் அப்படின்னா வாண்டரர், ட்ரிக் அப்படின்னா a period of stay on the ship after the voyage, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம அந்த ஒரு ஷிப்பில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம போயம் பார்க்கலாம். Now I read the first stanza. I must go down to the seas again, to the lonely sea and the sky, and all I ask is a tall ship and a star to steer her by. அதாவது நான் வந்து கடலுக்கு போகிறதுக்கு விருப்பப்படுறேன், அதுவும் தனியாக இருக்கக்கூடிய அந்த கடலையும் தனியாக இருக்கக்கூடிய அந்த வானத்தையும் வந்து பார்க்குறதுக்காக விருப்பப்பட்டு நான் போக விரும்புகிறேன். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் தட், எதில் போக விருப்பப்படுறேன் அப்படின்னா ஒரு பெரிய ஷிப்,
அந்த ஷிப்புக்கு வழிகாட்டுற மாதிரி அந்த துருவ நட்சத்திர துணையோட நான் கடலுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. And the wheels kick and the wind song and the white sail shaking and a grey mist on the sea's face and a grey town breaking. ஸோ அந்த சக்கரங்களோட சத்தமும் இந்த காற்றோட அந்த இசையும் வெள்ளை நிற துடுப்புகளோட அந்த அசைவும், ஸோ கடலில் நுரை பொங்கி இருக்கிற அந்த கடலும் அந்த கடல் கன்னியோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரை, அதாவது மேகங்கள், அதாவது சாம்பல் நிறம் மேகம் வந்து அந்த கடல் கன்னியோட ஃபேஸில் படுற மாதிரி இவ்வளவும் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் ஆஃப் த கால் ஆஃப் த ரன்னிங் டயர்ட் இஸ் எ வின் கால் அண்ட் எ கிளியர் கால் தட் மே நாட் பி டெனிட். அதாவது இது வந்து கடல் வந்து என்னை அழைக்குது. ஸோ மேகங்கள் அது கடுமையான ஒரு அழைப்பாக இருக்குது. கடல் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து போயிட்டு இருந்தாலும் இதை வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. கடல் வந்து என்னை கூப்பிடுது, ஸோ நான் அங்கே தான் போகிறேன். இப்படி ஒரு அருமையான காட்சியை தேடி நான் போகிறேன். ஸோ இதை என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த ஸ்டான்ஸால் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கை, பை, ஷேக்கிங், பிரேக்கிங், டைட், டெனிட். ஓகே, then we move on to the second stanza. And all I ask is a windy day with the white clouds flying and the flung spray and the blonde spam and the seagulls cry. ஸோ எனக்கு தேவைப்படுறது எல்லாமே நல்ல காற்றோட்டமான நாளாகவும் மேகங்கள் நல்லபடியாக பறக்கக்கூடிய அந்த நாளாகவும் இருக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காற்றில் அந்த கடலில் நுரை வந்து ஃபோர்ஸாக அடிக்கும் போது அந்த நுரை வந்து ஃபோர்ஸாக அடிக்கிறது கேட்டு பறவைகள், கடல் பறவைகள் வந்து சந்தோஷமாக வந்து கத்திகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கேட்கணும். கடலில் வந்து அலை அடிக்கும் போது அந்த நுரை வந்து மேலே வந்து எழும்பணும். இது எல்லாமே நான் பார்க்கணும். ஸோ இதை நான் பார்க்குறதுக்காக ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின். இதனால தான் நான் போகணுன்னு விரும்புகிறேன். டு த வேக்ரண்ட் crispy life, to the girl's way and the world's way where the wind like a witted night. ஸோ ஒரு நாடோடி போல் நான் வந்து இந்த கடல் பயணத்துக்கு போக விரும்புகிறேன். ஸோ கடலில் இருக்கிற அந்த பறவைகள், திமிங்கிலங்கள், கடல் பறவை, ஸோ இது எல்லாமே வந்து என் கூட இருக்கணும். ஸோ அந்த கடலில் வீசக்கூடிய காற்று எப்படி இருக்கணும் அப்படின்னா கூர்மை, கத்தியோட முனை போல் கூர்மையாக வீசணும். இப்படிப்பட்ட நாளுக்கு தான் நான் வந்து போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெரி ஆன் ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெலோ ரோவர் அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக்ஸ். திரும்பவும் நான் விரும்புகிறது ஒன்றே ஒன்று. அது என்ன அப்படின்னா, என் கூட பயணிக்கிற அந்த சக மாலுமிகளோட அவங்க ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, போன கதை, அவங்களுக்கு விருப்பமானது, இது எல்லாத்தையும் நான் கேட்டு சந்தோஷப்படணும். அந்த கடல் பயணத்துக்கு அப்புறமா எனக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கமும் நல்ல ஒரு சந்தோஷமும் பொலிவும் எனக்கு வேணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி இந்த சீ ஃபீவர் போமில் போயிட் ஜான் மேஸ்ஃபீல்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்குறார். ஓகேவா? ஸோ இது அவரோட தாட்டை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கா. ரொம்ப அற்புதமான ஒரு லைன்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளோட ஆசைகளை வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேவா? சீ ஃபீவர், அவருக்கு கடல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை வந்து நமக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஸ்டான்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளையிங், க்ரையிங், லைஃப், நைஃப், ரோவர், ஓவர் இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரீட் த போயம் aloud in pairs. ஸோ அந்த போயமை நம்ம ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க லவுடாக. அண்ட் தென் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். த டைட்டில் ஆஃப் த போம் ஷீ ஃபீவர் மீன்ஸ். ஸோ இந்த சீ ஃபீவர்னால் என்ன மீனிங் அப்படின்னா, த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி. அவரோட விஷ், அவரோட ஆசைகள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஆன்சர். த போயட் ஆஸ்க் ஃபார், அவருக்கு என்ன விரும்புகிறார் அப்படின்னா எ டால் ஷிப், ஒரு பெரிய ஷிப் வேணும்னு விரும்புகிறார். அண்ட் தேர்ட் கொஸ்டின், த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ லைஃப் அட் சி லைக் த கேர்ள்ஸ் அண்ட் வேர்ல்ட்ஸ். அது போல் நல்ல ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு விரும்புகிறாரு. நெக்ஸ்ட், read the lines and answer the questions. I must go down to the sea again, to the lonely sea and the sky. So இந்த லைனுக்குள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, where does the poet want to go? எங்கே போகணும்னு விரும்புகிறார்? The poet wants to go to the lonely sea and the sky. Second, and the wheels kick and the wind song and the white sail shaking. So இந்த லைனுக்குள்ள கொஸ்டின், what according to the poet or the pleasure of sailing? Answer, hearing the wheels kick, hearing the wind song, the feelings of white sail shaking, or the pleasure of sailing. And third one, and
all I ask is a windy day with the white clouds flying. Why does the poet ask for a windy day? On the windy day, the white clouds fly, spam is blown, the seagulls cry. So the poet wants a windy day when he is in the sea. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சிம்பிள் கொஸ்டின் ஆன்சர் தான். லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். And all I ask is a merry yawn from a laughing fellow rover. What kind of human company does the poet want? Answer. The poet wants to hear a merry imaginary story from a fellow wanderer. The poet wants to get the company of the fellow rover. And fifth one, and quiet sleep and a sweet dream when the long trick's over. So இதுக்குரிய கொஸ்டின், what does the poet want to do after his voyage is over? ஸோ அவரோட பயணம் முடிஞ்சு அவர் என்ன வேணுன்றது விரும்புகிறாரு அப்படின்னா, when the voyage is over, the poet wants to have a quiet sleep and sweet dream. அவருக்கு ஒரு அமைதியான உறக்கமும் நல்ல ஒரு கனவும் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்வீட் ட்ரீம் அப்படின்றது நல்ல கனவு, ஓகேவா? நைட் மேர் அப்படின்றது கெட்ட கனவு அப்படின்ற டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே கனவு தான், பட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்க்கும் நைட் மேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் போயம் அப்ரிஷியேஷனுக்கு உள்ள ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். உங்கள் 4 இருக்குது. fill in the blanks with the correct rhyming words from the poem. Sky அப்படின்னா by, knifeனா life, rover அப்படின்னா over. Second one, quotes the line that has been repeated in the poem. ஸோ இந்த போமில் எந்த லைன் வந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I must go down to the seas again in the line. And third one, write the poetic device which is used in the line below. And a grey mist on the sea's face அப்படின்றது இது என்ன அப்படின்னா, grey mist on the sea's face, கடலோர நுரை வந்து அந்த கடற்கண்ணியோட ஃபேஸில் போய் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டஃபர் இஸ் த போய்டிக் டிவைஸ். இதில் மெட்டஃபர் தான் வந்திருக்கு. ஸோ மெட்டஃபர் அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம் கிடையாது, நம்ம இயல்பான ஒரு விஷயம் போல் சொல்கிறது. ஸோ சிமிலி வந்துச்சு அப்படின்னா லைக் ஆஸ் அப்படின்றது 2 வேர்டு இருக்கும். அது இல்லாமல் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கடற்கரையும் அந்த கடலையும் அந்த ஸோ அதனால் இது வந்து மெட்டஃபர், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த், வாட் poetic device is used for the comparison in the below line? Where the winds like a wetted life. ஸோ இதில் வந்து லைக் அப்படின்ற லைன் எதை போல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த விண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல காற்றோட்டமானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த நாளில் வந்து நான் நாடோடி போல் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து லைக் அப்படின்ற அந்த வேர்டு வந்திருக்கனால சிமிலி இஸ் த கம்பேரிசன். ஸோ சிமிலியும் மெட்டஃபரும் கிட்டத்தட்ட லைக் வந்துச்சுன்னா எல்லாமே கம்பேரிசன் தான், பட் வந்து லைக் வந்துச்சு இதை போல் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மெட்டஃபர் அப்படின்றது லைக் ஆஸ் இல்லைன்னா அதை நம்ம மெட்டஃபர் சொல்கிறோம், லைக் ஆஸ் வந்துச்சுன்னா அதை சிமிலின்னு சொல்லணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த poem has many visual and sound images. ஸோ விஷுவல் சவுண்ட் இமேஜஸ் வந்து நம்ம இங்கே கிளாரிஃபை பண்ணணும். விஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய இமேஜும் சவுண்டை மட்டும் கேட்கக்கூடிய இமேஜும் இந்த போமில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஃபஸ்ட் ஒன்று வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, விஷுவலாக வீல்ஸ் கிக் அந்த சக்கரங்களோட சத்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ட் சாங், அதாவது காற்றோட அந்த சத்தம் இசை, ஓகே? நெக்ஸ்ட்டு வெட்டட் நைஃப் அப்படியே கூர்மையான அந்த கத்தியோட முனை. நெக்ஸ்ட் விஷுவலாக பார்க்கக்கூடியது அதை கிழிச்சிட்டு போகிறது. நெக்ஸ்ட்டு சீ கேர்ள்ஸ் க்ரையிங் அந்த கடல் பறவையோட சத்தம். ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங் நல்ல வெள்ளை மேகங்கள் பறக்கிறத பார்க்க முடியும். கால் ஆஃப் த ரன்னிங் டைடு, ஸோ இது வந்து நம்மளை கூப்பிடுது, அழைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளோன் ஸ்பேம் அந்த நுரை சாம்பல் நிறமான கடலோட நுரை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஃபிங் ஆஃப் த ஃபெலோ ரோவர், அதாவது தன்னோட பயணிக்கக்கூடிய சக மாலுமிகளோட பேசி சிரிக்கிற அந்த சத்தம். நெக்ஸ்ட்டு கிரே மிஸ்ட், அந்த கிரே மிஸ்ட்னா சாம்பல் நிற அந்த மேகங்கள், ஓகே? நெக்ஸ்ட்டு அந்த நுரை. நெக்ஸ்ட் அப்பீலிங் டு த சென்சஸ், அதாவது அந்த உணர்ச்சி. அண்ட் நெக்ஸ்ட்டு லோன்லி சி கடல் தனிமையாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் விஷுவலாக யாருமே இல்லாமல். பிரிங் ஏ மூட் ஆஃப் எ ஃப்ரீடம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீடமோட அந்த மூடு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு விஷுவலாக நம்ம பார்க்க முடியாமல் கேட்க மட்டுமே முடியுது, ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே அந்த போமில் கொடுக்கக்கூடிய விஷுவல் இமேஜ் ப்ளஸ் சவுண்ட் இமேஜ், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the next class.